எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து போர் மோட்டர் உள்ளே சிக்கிருச்சுங்க. அப்புறம் அவங்களே இழுத்து பைப்பை பிடுங்கிட்டு அப்புறம் வந்து நம்மளை கூப்பிட்டுட்டாங்க. இன்றைக்கி நம்ம போகிற ஊர் சத்தியமங்கலங்க. அப்புறம் இந்த வீடியோ வந்துங்க நான் போட்டு வர்றது வந்து 4 பேர் நல்லது தெரிஞ்சுக்கிட்டுன்னு நான் வீடியோ போட்டு வரேங்க. அப்புறம் நான் ஒருத்தனே தான் சொல்லியிருக்கேன், வேறு வீடியோ 1-2 போடுறாங்க. அப்புறம் அது நான் சொன்னதவே திரும்ப சொல்கிறாங்க. ஏதோ நானும் அதாவது பழமொழி சொல்லுவாங்களே, கட்டுறது கையளவு கல்லாத உலகளவுன்னு, அந்த மாதிரி எனக்கு தெரியாதும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் அனுபவத்தை சொன்னீங்கன்னா நானும் அதை கற்றுக்க முடியும். எல்லாம் ஒன்றவே சொல்லிட்டு இருந்தால் அது பிரயோஜனம் இல்லைங்க. பார்க்குற மக்களும் நல்லது தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்கள் உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள். உங்களோட அனுபவத்தை சொன்னீங்கன்னா நானும் கற்றுக்க முடியும். எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் அப்படியே வீடியோ கன்னியூவாக பாட்டுவாங்க. யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாங்க. போர்வெல்ங்கிறதே ஒரு புரியாத புதிர். அதாவது தண்ணி இல்லாத போன போர் திடீர்னு அப்புறம் பார்த்தா தண்ணி ஓடிட்டுருக்கு, மோட்டர் மாட்டி தண்ணி ஓட்டுற அளவுக்கு ஓடுது. நல்லா தண்ணி வந்த போர் அப்புறம் ஒன்றும் இல்லாத போயிடுது. அதனால் உங்களோட அனுபவத்தையும் சொல்லிட்டு வந்தீங்கன்னா நானும் கற்றுக்க முடியும். போர்வெல்லில் யாருமே கிங்குன்னு சொல்ல முடியாதுங்க. நிலத்துக்கடி என்ன வேணாலும் நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் அனுபவத்தையும் சொல்லுங்கள். பூரா சம்பங்கி போட்டிருக்காங்க, பாக்கு, அப்புறம் வாழை, ஏரியாவில் மெயினாக எல்லாமே இதுதான் நடந்துட்டு இருக்குதுங்க. சம்பங்கி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இன்றைக்கும் வந்துருக்கு. ஏரியா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. வந்துட்டங்க. இந்த போர்வெல் தான் பிரச்சனையானது. ஒயரு மட்டும்தான் இருக்குதுங்க. பைப்பு இழுத்தங்காட்டி பிடுங்கிட்டு வந்துருக்குதுங்க. ஜிஐ பைப் தான் மாட்டியிருக்காங்க, 2 இன்ச் பைப்பு. அப்புறம் அது மோட்டர் மாட்டி 10-15 வருஷம் ஆச்சுங்களாம்மா. மோட்டர் அப்படியே கல் பிடிச்சி நின்றுச்சு. அப்புறம் அவங்களும் சோப்பு யூரியாவெல்லாம் போட்டு இழுத்து பார்த்துருக்காங்க. அப்புறம் நம்ம ஓவர்லோட் ஆகி அப்புறம் பைப் பிடுங்கிட்டு வந்துருச்சுங்க. மரம் கட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கப்ளிங்கில் அப்படியே நின்றுச்சு. மீதி பைப் மட்டும் பிடிச்சிட்டு வந்துருச்சுங்க. ஒரு 7 பைப் மட்டும் மேலே வந்துருக்குதுங்க. அப்புறம் மீதி பைப்பெல்லாம் உள்ளே இருக்குது. நாம் இனிமேல் அதைத்தான் பிடிச்சி ரிலீஸ் பண்ணி வெளியே எடுக்கணும். அப்படியே கன்னியூவாக பாருங்கள். வண்டி கொஞ்சம் கிட்ட போகிறக்கு இடம் சௌகரியம் இல்லைங்க. தென்னமரத்துக்குள்ளே தான் முதல் போகணும். அப்புறம் வாழைக்காடு வேறு இல்லை, வாழை வேறு வெட்டி அடிவிட்டு போயிடும். இந்த வண்டியெல்லாம் செட் பண்ணி நிறுத்திட்டோங்க. இந்த பைப்பை பிடிச்சி இழுக்கிறதுக்கு டையை மாட்டி உள்ள விடணும். அவங்களே சோப்பு எவ்வளோ போட்டிருக்காங்க, அதனால் கேமரா விட்டு பார்க்க முடியாது. நீ அந்த கட்டான பைப்போட அளவு பிடிச்சி தண்ணி ஒரு 10-15 அடிக்குள்ள கிடக்குதுங்க. தண்ணி அதிகமாக வந்துச்சுன்னா அவங்களே ஃபஸ்ட்டே 4 பைப் கழட்டிட்டு நிறுத்தி இருக்காங்க. அப்போவுமே மண் வந்து இறங்கி பிடிச்சிருச்சு. எட்டு பைப் மாட்டோண்ணா, விளக்கு இன்னும் டைட் பண்ணி விட்ருவோம். லோடு ஃபுல்லாக வரும். எங்கேண்ணா அந்த பைப்பெல்லாம் இத்தே போச்சு. ரொம்ப நாளாக இப்போ இருக்குது. பைப் மாட்டிருண்ணா. கட்டினது வந்து நல்லா இடிச்சு கட்டினாங்க. இப்போ வந்துங்க குழம்பு கட்டி ஒடியாந்து உடச்சி காலந்தளவு பொத்துட்டு போயிருக்கு. அந்த அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு கம்மியாக கட்டிட்டு ரொம்பவுமே வெளியே அந்த பக்கம் இருக்காது. ஒரே நிற்கும் ஐயா. உன் கொட்டின மாட்டை புடச்சி போகாம பார்த்துக்கலாம். நான் பூவடு மாட்டேங்குது உள்ளே கொண்டு வச்சுட்டு தம்பி விரியாத அப்படியே பைப்பு கட்டலாம்.
மோட்டர் ரொம்ப நேரம் ஓரி அடித்து ரிலீஸ் ஆகி மேலே வந்திருக்குதுங்க. இப்போ நம்ம டை மேலே இழுத்துட்டு போய் நிற்கிது பாருங்க. 5 வருஷம் ஆகிப்போச்சுங்களா? 5 வருஷம் ஆகிப்போச்சு. சரி சரி, கிளாம் போட்டுக்குங்க. கிளாம் போட்டு மேலே ஒரு பட்டாவும் நிமித்தி விடுவோம் மணிப்பா, இறங்காது. நான் ரெண்டு கிளாம் போடுங்க. ரெண்டு கிளாம் போடணும். அதே எங்கே வேறு அதுதானே மரம் கட்டானது மேலே கிடக்கிறது. அது ஒரு வாரம் எடுத்து போட்டுருங்க. மடி அந்த மாதிரி ஆகி விழுந்து மடி வார்த்தை வாங்கினீங்கன்னாக்க சொல்லக்கூடாது. நாம இந்த வேப்பங்கம்புகளை பூரா கட்டால தோண்ட விடுங்க. இதை பூரா அப்படி விட்டு வச்சுருந்தீங்கன்னா அப்புறம் இந்த வேப்பங்கம்புங்க இது பூரா இதை பூரா கட்டால தோண்டி வச்சுருங்க. இது பூரா மேலே வெட்டி விட்டுருவீங்க. அப்புறம் கீழே வேறு இறங்கிட்டு போய் கேசிங்க ஓடிக்கு போடும். வேறு சுற்றி வரும் 4 கட்டை இருக்குது. 4 வளர்ந்ததுன்னா அப்புறம் அதே கேசிங்க ஓடிக்கு போடுங்க. பாருங்க மேலே வெட்டி விட்டிங்கனாலும் அடி வேர் போயிட்டே தான் இருக்கும். ஏதோ ஒன்று ஊற்றியது 2 3 4 கட்டை இருக்குதுங்க. 4 வளர்ந்துட்டு போயிருங்க. நீங்கள் விட்ட அப்புறம் 5 வருஷத்துக்குலாம் கழட்டுறது இல்லைங்க. பார்த்தீங்கன்னா அது வேறு பூரா இறங்கி பிடிச்சிக்கு. ரிட்டர்ன் ஒரு கொட்டி கலண்டர்ஸ் பூரா பொருள் விட இப்போ பைப் போச்சு. கரண்ட் வலை பூரா பிச்சை பிடிச்சி பூரா அதில் வச்சனு காய. பரவாயில்ல, இத்தனை வருஷம் கூடி இந்த மோட்டர் மேலே வந்து செஞ்சு. ஆமாங்க, பைப் தெத்து போச்சா. நான் அதனால உங்களுக்கு இது அதிகமாக திங்கிடுது. தண்ணி தண்ணி அங்கே சீக்கிரம் ஓடணும். தண்ணி என்ன எத்தனை ஸ்பிங்? 5ங்களா? 15 வருஷமாக ஓடுதுன்னு. முதல்ல டெக்ஸ் மோட்டர் ஏழரை இருந்ததுங்க. சரிங்க. சர்வீஸ் 5. அப்பா பிரச்சனை வந்துடுச்சு. சரிங்க. வீட்டுக்காரங்க கூட தொந்தரவு பண்ணி. சரிங்க. நான் அந்த மோட்டர் எடுத்து விற்று போட்டு அப்புறம் இது மேக்ஸி மோட்டர் கோயம்புத்தூர் போய் எடுத்து வந்துச்சு. சரிங்க. இது இரும்பு பைப்புங்காட்டி வந்துருச்சுங்க. யூபிவிசியில் இருந்தால் வராதுங்க. இந்த கொள்ளெல்லாம் அதில் கொள்ள முடியாதுங்க. இந்த வாங்க அது எப்போ பைப் பிடிங்கிட்டு வந்திருக்குங்க. இப்போ வந்தது இந்த போர் மோட்டர் உள்ள சிக்கி வெளியே எடுத்தாச்சுங்க. அண்ணன் தான் நம்மளை கூப்பிட்டுருந்தாருங்க. வேலை எப்படி செஞ்சாங்கன்னு அண்ணன் ஒரு பிரச்சனை. நல்லா ஒன்றும் பிரச்சனை எனக்கு இல்லைன்னா நீட்டாக எடுத்து கொடுத்தாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. சொல்லிருங்க, ஒவ்வொருத்தர் டவுட்டாக கேட்குறாங்க, வேலை எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. நாம் தெரியாதே கூப்பிட்ருங்க. குழந்தைங்க கூப்பிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒன்று அண்ணன் ரொம்ப காலமாக எங்களை கூப்பிட்டுருக்காருங்க. அப்புறம் இந்த மாதிரி சிக்கல் 10 வருஷமா 10 வருஷமும் கூப்பிட்டுருக்காருங்க. இந்த மாதிரி சிக்கல் ஆயிடுச்சுன்னா கூப்பிட்டு விடுவாருங்க. அப்புறம் வந்து நீட்டாக எடுத்து கொடுத்துருவாங்க. ஏதோ 1 2 எடுக்க முடியாமல் போயிருங்க. அது பெரிய வண்டி கொண்டு வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்குவாங்க. எல்லாமே எடுத்துட முடியாதுங்க. ஒரு சில பிரச்சனைக்கு பெரிய வண்டி கொண்டு வந்து எடுக்கிற மாதிரி இருக்குங்க. ஆசீர்வாது கல் உழுகிற போகிறதுக்கு ஆசீர்வாது ரொம்ப சிரமமாக இருக்குங்களே. இரும்பு பைப்பாக இருந்துட்டா இன்னும் பார்த்தீங்களா என்னடி அடிச்சலுக்கு முடிச்சது. பிவிசி பைப் அந்த அளவுக்கு தாங்குற சிரமங்க. அதாங்க யூபிவிசி தானே. இரும்பு பைப்பு மாதிரி அடிச்சு இழுக்கிறது சிரமங்க. கல் உழுகாமல் இருந்துச்சுன்னா ஓகே. சரி, அவர் என்ன கேட்டு போட்டுக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி
வெறும் பைப் மாதிரி அந்த பைப் தாங்காதுங்க. வெறும் பைப்பு இப்போ இந்த அடி அடிச்சு இழுத்தங்க, அப்புறம் கல்லையும் முடச்சிட்டு மேலே வந்துருச்சு. பிவிசி பைப் அந்த அளவுக்கு தாங்குற சிரமம், கல் உழுகாத போகிற இருந்துட்டா பரவாயில்ல. சரி, இந்த கட்டைகள் வேணால் ஒரு வெட்டி விட்டு போட்டுங்கன்னா அது சுற்றி வரும் ஒரு 4 ஆலப்பிளக் கல்லை வச்சு கட்டி விட்ருங்க. இதெல்லாம் கட்டை தளைஞ்சு போச்சுன்னா அப்புறம் போகிறவுக்கு எடுத்து போடுங்க. நன்றி, வணக்கம். யாருக்காச்சும் தேவைப்படுச்சுன்னா எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த வேலைக்கு கிளம்புறோம்.